பேசிவிடாமல் கர்த்தர் பேரிலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறபடி, ஆம், இது போல ஒரு கஷ்டத்தின் இக்கட்டின் காலத்தில் தான் உங்கள் விசுவாசம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். யோபை பாருங்கள், எத்தனை உபத்திரவம் ஒரே நாளிலே யோபுக்கு நேரிட்டது. ஆனால் தன் வாயினால் அவர் முறுமுறுக்காமல் இருந்தார். அதுபோல நீங்களும் தேவனுக்கு விரோதமாக இந்த நேரத்துல தான் பிசாசு உங்களை அதிகமா மன உளைச்சலுக்குள்ளாகவும், ஏதாவது தவறான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும்படிக்கும் செய்துவிடும்படிக்கும் உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். இதோ கத்தர் கத்தர் என்று சொன்னியே, இதோ பாத்தியா எப்படி ஒரு நெருக்கத்திலே கொண்டு வந்து கத்தர் எப்படி ஒன்று நிறுத்தி விட்டார் என்று சொல்லி உங்களை அவன் சோதித்து கொண்டே இருப்பான். அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொண்டு இந்த சோதனைக்கும் எந்த மன உளைச்சலுக்கும் நீங்கள் விட்டுக்கூடாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். தாவீது கூட கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது உண்மைதான். ஆனா அடுத்த நாளே அவன் அரியணையில் ஏற்றி அவனை உட்கார வைத்தாரா? இல்லை. அதன் பிறகு அவன் சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு எல்லா இடத்திலும் மறைந்து மறைந்து ஓடுகிறான். ஆனால் நாள் ஒன்று வந்தபோது கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கினார். அதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சிறையிருப்பின் காலம் முடிவுக்கு வந்தது. மேன்மையான காரியங்களை கண்டான். நீங்கள் பரிசுத்தமாய் நீதியாய் இருந்து